வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மேஷம், ரிஷபம், அதாவது மேஷ ராசி மேஷ லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் பலன்களை எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கோச்சார ரீதியாக மேஷத்துக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக பேச வச்சிட்ருக்கு. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இதே தான் ரிஷபம். ஏன்னா ரிஷபத்தில் தான் இப்போ நிறைய கிரகம் உட்காந்துருக்கு. புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன். செவ்வாய் விரயத்தில் இருக்குது. அடுத்தது ஜென்மத்துக்கு வந்துடும் மேஷத்துக்கு. ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த சந்தோஷமான விஷயம் நீங்கள் நினச்சி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடக்குமா, கிடைக்குமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு சந்தோஷமான விஷயம் உங்களுக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்காக செய்ய வேண்டியது, முடிஞ்சு போன விஷயத்த பேசவே கூடாது, கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல முடிஞ்சு போன விஷயத்த பேசும்போது 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அவமானங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானமும் அவமான ஸ்தானமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அது 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பழைய விஷயத்தை பேசி அதிலிருந்து மீண்டு வாங்க. திரும்பி அதுக்குள்ளே இருக்காதீங்க. அதுக்குள்ளே இருக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப திரும்ப ஏற்றுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால் அந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் மனசை மட்டும் எப்பயுமே நிதானமாக வச்சுக்கிட்டால் இந்த உலகத்தில் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஆனால் மனசை அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஏக்கத்துக்குள்ளே இருக்கீங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்ற ரொம்ப எமோஷனில் இருக்கீங்க. அது வேணாம். அது பணம் போச்சா சம்பாரிச்சிக்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி திரும்ப வந்துடுவாங்க, எல்லாம் நல்லது நடக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் ராகுவுடைய கனெக்ஷனில் இருக்கும்போது எமோஷனாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் கால் வலி, தூக்கம் இல்லாத நிலை, நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப பேசக்கூடிய நிலை, இந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கடவுள் உங்களை கைவிட மாட்டார். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை முயற்சி ஸ்தானத்தையும், மேஷத்துக்கு முயற்சி ஸ்தானம், ரிஷபத்துக்கு வாக்குஸ்தானம். பணம், குடும்பம், பொருளாதார நிலை, மிக மிக உயர்வான நிலை, மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு மேஜிக் மாதிரி நடக்கும். மேஜிக் மாதிரி இது நடக்கும். இது பல மடங்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது. இது நாள் வரை அழுதுட்டு இருந்த நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஏன்னா இறைவன் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம், அழாதீங்க. உங்களுடைய வலி வேதனையை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க கேட்டுட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, பின்னாடி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் லைட்டாக சந்தோஷமும் படுவாங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சிலவங்க. அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொல்லி எமோஷனாக ட்ரிகர் ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறத எதுவும் கேட்டுறாதீங்க. அவங்க உங்களை நல்ல வழி சொல்கிறான்ற பேரில் கெட்ட வழிக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த கெட்ட வழிக்குள்ளே போயிட்டால் வலிகளை அதிகமாக கொடுத்துரும். அந்த வலி எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். அந்த எதிர்மறை வலை உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். சில விஷயங்கள் அழகாக தெரியும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். எது நிலை உள்ளதுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ஒரு சரியான விஷயத்த சொல்லுவார். அதுதான் நிலை உள்ளது. அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த விஷயங்கள் உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொண்டு வந்து அது பிரம்மாண்டமான ஒரு உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அந்த உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தரும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலை, எந்த வித பயம் பதற்றத்துக்கும் வேலை இருக்காது.
அந்த நிம்மதியான விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உயர்வான நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க, உயர்வான சிந்தனைக்குள்ளே போயிடுவீங்க. அந்த உயர்வான நிலை, உயர்வான சிந்தனை உங்களை வெற்றிக்கான வழி, வெற்றிக்கான பாதைக்குள் கொண்டு வந்து விடும். அந்த வெற்றிக்கான பாதைக்குள் வந்து விட்டால் நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அந்த நிரந்தரமான சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அப்படியே அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். செவ்வாயோடைய 8ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, நண்பர்கள், இவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும். எடுத்தும் கவுத்துன்னு எந்த சூழ்நிலையும் வார்த்தைகளையோ பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்மறை விளைவுகள் வலி வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்தங்கவுத்தன்னு எந்த சூழ்நிலையும் டக்கு டக்குன்னு பேசிடாதீங்க. இங்கே பேச வைக்கிறதுக்கு நிறைய பேர், நிறைய மனிதர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் பழைய விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. ராகுவோடைய செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் ராகு டச் ஆகும்போது இங்கே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மன ரீதியான குழப்பங்கள், வலிகள், ரொம்ப முக்கியமாக புதன் ஜென்ம புதனாகவே இருக்குது. எதிரியே உங்கள் கண்ட்ரோலில் வந்துட்டாங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரின்ற நிலையை கொடுக்கும். அந்த எதிரி உங்களுக்கு நீங்கள் எதிரின்ற நிலையில் இருக்கும்போது விராக்தியான மனநிலை, விராக்தியான ஒரு நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போகும். அந்த விராக்தியான நிலைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீழ்ச்சி, வலிகள், வேதனைகள் இது அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை இன்னும் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை டவுன் பண்ண 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 உங்களுடைய பேச்சையும் கெடும், உங்கள் குணநலனும் கெடும். எப்பயுமே உங்களுக்கு நல்லதை செஞ்சவங்கள வெறுத்துடாதீங்க, நன்றி மறந்துடாதீங்க. உங்களை அறியாமல் மறக்க வச்சு அவங்க செஞ்ச சின்ன தப்பு கோவம் வர வச்சிடும். அது உங்களுக்கு வெறுப்பையும் விராக்தியும் அதிக அளவில் ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த நன்றி உணர்வுன்றது எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நன்றி உணர்வோடு இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையின் தரம், எண்ணம், செயல்கள் எல்லாம் மேலோங்கி செல்லும். நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரனுடைய நிலையும் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது மேஷத்துக்கு 2ஆம் இடம், ரிஷபத்துக்கு ஜென்மமாக இருக்குது. இங்கே குடும்ப நிலையும் திருமண வாழ்க்கையும் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா சில வருத்தங்கள், சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேஷ ராசி மேஷ லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம், இந்த 2 காம்பினேஷனுமே பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேஷம். ஆனால் மேஷத்துக்கு 2 பணத்தை கொடுக்கும். ஆனாலும் இந்த நிலையில் இங்கே ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், இந்த காம்பினேஷனில் இருக்கவங்க விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பாக. இல்லை மேஷம் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகும்போது நிம்மதியான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைக்குள்ளே போயிடலாம். எதிர்மறையான மனிதர்களே உங்களை விட்டு விலகி விடுவார்கள். நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்தில் வந்து விட்டது. மேஷத்துக்கு வீடு வாங்கணும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். வேற ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அது திடீர் மாற்றங்கள், திடீர் சந்தோஷங்கள், திடீர் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளுடைய பிடியிலிருந்து மீண்டு வர முடியும். எதிர்மறை மனிதர்களிடமிருந்து மீள முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அவசரப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகுது, மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அது சிறப்பாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்கள். இந்த காணொலியில் ரொம்ப கம்மியாக தான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா ஸ்பெஷலான விஷயத்தை இன்னும் டீட்டெயிலிங்காக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.
நீங்கள் விஜயானந்த்ன்றவர் அவருடைய நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜோதிடத்தில் ரொம்ப நியூமராலஜியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு விஜயானந்த். இதே என்கிட்ட பார்க்கணுன்னா 7971617677 நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.